வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான வேறுபாடு. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் growth அண்ட் டெவலப்மெண்ட். வளர்ச்சி கண்ணால் காண முடியும், ஆனால் மேம்பாட்டை அல்லது முன்னேற்றத்தை கண்ணால் காண முடியாது. அடுத்ததாக துல்லியமாக அளக்க முடியும். growth பொறுத்தளவு மெஷரபிள், ஆனால் மேம்பாட்டை துல்லியமாக அளக்க முடியாது, ஆனாலும் யூகிக்க முடியும். வாழ்நாள் முழுவதும் வளர்ச்சி தொடர்வது அல்ல, ஆனால் மேம்பாடு தொடர்ந்து ஏற்படும். முன்னேற்றத்தின் ஓர் உட்கூறுதான் வளர்ச்சி என்றும், முன்னேற்றம் சிக்கலான செயல்பாடாகும், மேலும் பன்முக தன்மை கொண்டது. எடுத்துக்காட்டாக உடல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, மனவீழ்ச்சி வளர்ச்சி, சமூக வளர்ச்சி மற்றும் ஒழுக்க வளர்ச்சி. குறிப்பிட்ட திசையை கொண்டதல்ல வளர்ச்சி, ஆனால் மேம்பாடானது வரிசை கிரமம் உடையது, அதேமாதிரி திசையை கொண்டது. தொடர்ந்து நாம் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் முதலில் எழுத்துக்கள், அடுத்து சொற்கள், அதுக்கடுத்ததாக சொற்றொடர்கள், வாக்கியங்கள், இப்படி படிப்படியாக வரிசைகரமான முறையில் நடைபெறும். அடுத்ததாக வளர்ச்சி விகிதம் சீராக இருப்பதில்லை. ஏனென்றால் அதிகளவு வளர்ச்சி நிலை காணப்படக்கூடிய வயதை நம்ம குமரப்பருவம், சிசு பருவம் என்று அழைக்கிறோம். ஆனால் முன்னேற்ற விகிதம் சீராக இருப்பதில்லை, இவையும் சீராக இருப்பதில்லை. அதனால் இங்கே நம்ம கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னாக்கா, வளர்ச்சி விகிதம் ஓங்கி காணப்படக்கூடிய வளர்ச்சி நிலை எது என்று கேட்டுட்டு, ஆப்ஷன் ஏவில் பிள்ளை பருவம், ஆப்ஷன் பியில் குமரப்பருவம், ஆப்ஷன் சியில் முன் முதிர் பருவம், ஆப்ஷன் டியில் பின் முதிர் பருவம் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா சரியான விடை என்ன அப்படின்னா குமரப்பருவம். தனியால் வேற்றுமைகள் உண்டு. ஏன்னா அந்த உயரத்தின் அடிப்படையில் கட்டாயம் மரபு சார்ந்து நிர்ணயிப்பதால் வேறுபாடு இருக்கும். இங்கேயும் தனியால் வேறுபாடு உண்டு. சில குழந்தைங்க மேதைகளாக இருக்கிறாங்க, சில குழந்தைங்க ஜீனியஸ் அறிவாளியாக இருப்பாங்க, சில குழந்தைங்க பல குழந்தைகள் ஆவரேஜ் சராசரிக்கும் பின்தங்கிய நிலையில் இருப்பாங்க. பெரும்பாலும் வளர்ச்சியானது மரபு தீர்மானிக்கிறது, ஹெரிடிட்டி டு டிட்டர்மின் growth. ஆனால் கற்றலும் அனுபவமும் நம்மளுடைய மேம்பாட்டை நிர்ணயிக்கிறது என்று பார்ப்போம். தென் தலை முதல் கால் நோக்கியும் மைய முதல் விளிம்பு நோக்கியும் அமையக்கூடியது தான் வளர்ச்சி. ஆனால் இவை நேர்கோடாக இல்லாமல் சுருள் வடிவில் காணப்படுகிறது. இங்கே நம்ம ஏற்கனவே கூட டெட்டு, டிஆர்பிலாம், பிஜிடிஆர்பிலாம் கேட்டிருக்காங்க. மேம்பாடானது டேஷ் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தன்மை அப்படின்னா ஸ்பைரல், சுருள் தன்மை கொண்டது என்று பார்ப்போம்.